பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சுங்களா, சிஎம் எலெக்ஷன். அப்போ வந்து அங்கே வந்து ஓட்டுக்கு வந்து 10,000 கொடுத்தது விமர்சனம் பண்ணது யார்? நம்மளுடைய தமிழக ஆளுங்கட்சி. சரிங்களா? அப்போ அங்கே 10,000 கொடுத்து விமர்சனம் பண்ணுறீங்களே, தமிழ்நாட்டில் மட்டும் என்ன நடந்துச்சு? அதே தானே நடக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி ஓட்டுக்கு வந்து பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணி இருந்தாங்களே, அவங்க வந்து ஓட்டு காசு கொடுத்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா அது வந்து பிஜேபி அவங்களுக்கு பிடிக்காதுல்ல, அதனால் வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. இப்போ கிட்டத்தட்ட இந்த வந்து ஒரு 4 வருஷமாக எதுவும் பண்ணலை. ஆனால் இப்போ மட்டும் மிதிவண்டி வருது, லேப்டாப் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் பொங்கல் பரிசா 3000 வருது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5000 வருது. கோடை காலத்தில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து வாங்கி சமாளிச்சுக்குங்க அப்படின்ட்டு நம்மளுடைய சிஎம் அவர்கள் வந்து டக்குன்னு அறிவிக்கிறாங்க. இதெல்லாம் 4 வருஷமா எங்க போச்சு? என்ன ஆச்சு? நீங்க தாமா பணம் வாங்கிருக்கீங்க. உங்க பணத்தை நீங்க தாமா. ஆமா சார், நீங்க தாமா அதான் சார் வாங்கினேன். முனேஸ்வரன் யாரு சார்? நீங்க 2 அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பத்த மயன் சார் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. இவ்வளவு பணம் எங்க இருந்துச்சு? சரிங்களா? இன்னும் எலெக்ஷன் டேட்டு கூட அறிவிக்கல. இப்படியே ஒவ்வொரு அரசாங்கமும், சரிங்களா, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் சரி, இப்போ இருக்கிற அரசாங்கமும் சரி, எல்லாருமே என்ன பண்ணுனாங்க? இலவசம் இலவசம் இலவசம், ஓட்டுக்கு காசு, அதை கொடுத்து மக்களை ஏமாத்துறது தான் உங்களுடைய வேலையே. சரிங்களா? அடி பெண்ணே கும்மியடி, குனிஞ்சி வளைஞ்சி கும்மியடி, கும்மியடி பெண்ணே கும்மியடி, குனிஞ்சி வளைஞ்சி கும்மியடி. மக்களே, நம்ம வந்து விழிப்போடு இருக்கணுங்க. சரிங்களா? எல்லாரும் வந்து விழிப்போடு இருந்து கவனமா ஓட்டு போடணும். சரிங்களா? வாங்குறத வாங்கிக்கிங்க, ஆனா ஓட்டு மட்டும் சரியான ஆளுக்கு போடுங்க. அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க. தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க.